கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே நூற்றாண்டுகளுக்கும் மேலாக விறகடுப்பு மூலம் உணவுகளை தயாரித்து வரும் ஹோட்டல் ஒன்று தற்போது கவனம் பெற்றுள்ளது. பத்மநாபபுரம் சாலை பகுதியில் உள்ள கீதுஸ்ரீ என்ற ஹோட்டல் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வருகிறது. இதனை கருணாய நாயர் என்பவர் தொடங்கினார். அவர் காலமானதும் அவரது மகன் வேலாயுதன் ஹோட்டலை நடத்தி வருகிறார். பாரம்பரிய முறை மாறக்கூடாதென்பதற்காக தற்போது வரை விறகடுப்பில்தான் இந்த ஹோட்டலில் சமைக்கப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த ஹோட்டல் வழக்கம் போல இயங்கி வருகிறது. காலத்திலே விறகு வச்சு தான் சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. டீ போடுறது, தோசை விடுறது, சாப்பாடு வைக்கிறது எல்லாம். அது ரொம்ப மிக டேஸ்ட்டாக இருக்கும். அதை மக்கள் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் சாப்பிட்ருக்கேன் 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவங்க காலசேஷம் அவங்க பிள்ளைகள் அதே இதான் செய்துட்ருக்காங்க விறகு வச்சு. அது ஆகாரங்கள் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ஆட்கள் விரும்பி இங்கே வராங்க. இப்போல இந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்க கடைகள் மூடக்கூடிய அபாய நிலை இருக்குது. அதனால் பாக்கியுள்ள ஆட்களும் இதை மாதிரி அடுப்பு உறவு வச்சு சமையல் பண்ணியாச்சுன்னா சாப்பிடக்கூடிய ஆட்களும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த கேஸ் தட்டுப்பாடுலேருந்து ரட்சப்படலாம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.